Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு போதிய அரசு பேருந்துகளை இயக்காததால் பள்ளி மாணவர்கள் தனியார் பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. வந்தவாசியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து தினமும் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்தவாசிக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் போதிய அரசு பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள் தனியார் பேருந்து படிக்கட்டுகளில் ஆபத்தான முறையில் தொங்கியவாறு பயணிக்கின்றனர். விடியா அரசின் போக்குவரத்து துறைக்கு பல கோடி நிதி ஒதுக்கியும் முறையான பேருந்துகளை இயக்காமல் அதிகாரிகள் வஞ்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மழைநீருடன் சேர்ந்து சாலையில் தேங்கிய கழிவுநீரில் பொதுமக்கள் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிள்ளித்தான் பட்டறை ராகவேந்திரா நகர் பகுதியில் வடிகால்வாய் வசதி இல்லாததால் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து குடியிருப்புக்குள் மற்றும் சாலையில் தேங்குவதால் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மழைநீரில் நாற்று நட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சென்னை தாம்பரத்தில் நின்று தனியார் பேருந்துகள் பயணிகளை ஏற்றிச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆம்னி பேருந்துகளுக்காக தனியாக பேருந்து நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகளை ஏற்றிச் செல்ல கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தாம்பரத்தில் சிலர் தனியார் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதாகவும் இதனால் சில நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. விடிய அரசின் போக்குவரத்து போலீசாரின் உதவியுடன் சில தனியார் பேருந்து நிறுவனங்கள் இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே காட்டுபாபா பள்ளிவாசலில் சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புறப்பட்ட சந்தனக்கூடு 4 வீதிகள் வழியாக தர்காவை சுற்றி வந்து தர்காவை மீண்டும் வந்தடைந்தது. இதையடுத்து ரவுலா ஷெரீஃபில் இஸ்லாமியர்கள் சந்தனம் பூசி வழிபட்டனர். இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. கீழையூரில் உள்ள வீரேட்டேஸ்வரர் கோயிலில் 816 ஆண்டுகளுக்கு முந்தைய 3ஆம் குலோத்துங்கன் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கோயிலில் சோழர் கால கட்டுமானத்தைச் சேர்ந்த 24 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 15 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட சிதைந்த செங்கல் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.